இன்றைக்கி நம்ம ரசகுல்லா ரெசிபி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பால் ஊற்றிக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு அந்த திக்னஸ் கிடைக்கும். பால் நல்லா திரிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதை கட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அதை பிசைஞ்சு உண்டு பிடிச்சி ரசகுல்லா ரெடி பண்ணிடலாம். இதை நம்ம நல்லா நசிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் உண்டைங்க. இதையே எவ்வளோ நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கு. வாங்க நம்ம இந்த சைஸுக்கு உண்டை பிடிச்சிப்போம். நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு பிடிச்சிக்கலாம். கரெக்டாக ஷேப்பாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ உண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ உண்டை பிடிக்கிற கேப்பில் நம்ம சர்க்கரை பாவுக்கு தண்ணி சூட வச்சுப்போம். இது தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம சர்க்கரை போட்டுப்போம். இன்றைக்கி நம்ம ரசகுல்லா ரெசிபி பார்த்துடலாமா? இது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம எடுத்து இந்த பால்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிறது உங்களுக்கு தெரியுதா? நல்லா வெந்துட்டு இருக்கு. ஓகே, நம்ம வெந்தோடனே பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரசகுல்லா நல்லா சூப்பராக வந்திருக்கு. அடுத்த ரெசிபியை நம்ம சந்திப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.